ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. இன்று அபிராமி அந்தாதியோட 49வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல என்ன சொன்னார்? அம்பாள போய் சரண் புகுந்தவர்களுக்கு பிறவியே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா திருப்பி போய் அந்த உடலுக்குள்ள புகமாட்டாவா அப்படின்னு சொல்லி குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே பின்னும் எய்துவரோ அப்படின்னு சொன்னார். இந்த உடலுக்குள்ள குரம்பை அப்படின்னு சொல்றார். இந்த இதுல நான் இப்ப ஒரு பிறவி எடுத்துட்டேம்மா, இப்ப எனக்கு காலன் வருவான். நான் எப்ப பிறந்தாச்சோ அப்ப மரணம்ங்கிறது உறுதி இல்லையா? அப்போ இந்த காலன் வரும் நேரம் நீ என்னை காத்து அருள வேணும் அப்படின்னு அம்பாள் கிட்டக்க அஞ்சல் என்பாய் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாருன்னு நாம் அனுபவிக்கலாம். குரம்பை அடுத்து குடி புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு சொல்ற. குரம்பை அடுத்து குடிப்புக்கு ஆவி. குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி அப்படிங்கும்போது குரம்பை அப்படின்னா நம்ம போன இதுலயே பார்த்தோம், இந்த உடல். குரம்பை அப்படின்னு ஏன் பேர் சொன்னாலும் நம்ம அனுபவிச்சோம். எந்த சமயத்திலையும் அது டக்குன்னு அழியக்கூடிய தன்மை. அந்த குப்பையெல்லாம் இருக்கும், அந்த கூளம், அந்த வைக்கோல், அந்த மாதிரி இது எல்லாம் சத்தையெல்லாம் சேர்ந்துருக்கும். அதுல ஒரு லேசாப்பட்டா அழியக்கூடிய தன்மை. அத மாதிரி இந்த உடல் எப்பொழுது வேணாலும் அழியக்கூடிய தன்மை உடையது. அதனால இதற்கு குரம்பை அப்படின்னு சொன்னார். குடில் குரம்பை அப்படின்னா குடில்னு வச்சுக்கலாம், குடிசை. அப்போ இந்த குடிசை வீடு, இந்த குடில் நாமளா விருப்பப்பட்டு உண்டாக்கி வந்தோமா? அவர் கொடுத்தது, இறைவனா கொடுத்தது. அவருடைய கருணையினால நாம் செய்த அந்த பிறவி பயன்கள் நிறைய எத்தனையோ செய்திருக்கோம். அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அதை அனுபவிப்பதற்காக நமக்கு பகவான் இந்த உடலை கொடுத்திருக்கின்றார். அப்போ இது நம்மளோட சொந்தமா? அவருக்குரியது. அவர் கொடுத்தது அவருக்குரியது இல்லையா? ஒரு பொருள் நாம வச்சுட்டு இருக்கோம், அது அவனுக்குள்ள பொருளை நம்மள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா அது நமக்குள்ள சொந்தமாகுமா? என்னைக்குனாலும் அவன் கேட்பா, நம்ம திருப்பி கொடுக்கணும். இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கோ. நீ வந்தாச்சுன்னா அந்த ஒரு வீடுல போய் குடியிருக்கோம், ஒரு வீட்டுல குடியிருக்கோம், அந்த வீட்டுக்காரனுக்கு வீடு தேவையா இருந்தா நம்மளை காலி பண்ண சொல்லுவான். நிச்சயம் நம்ம காலி பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு குடிசை, அதுல நம்மளுடைய உடல், அதுல இந்த அப்படிப்பட்ட குடிசை அவன் கொடுத்த உடலுக்குள்ள ஒரு உயிர் புகுந்திருக்கின்றது. அப்போ நிரந்தரமா சொந்த வீடு இருக்கிறவன் நிரந்தரமா இருக்கலாம், வாடகை வீட்டுல இருக்கிறவன் ஒரு நாள் காலி பண்ணத்தானே செய்யணும். இல்ல வீடு இடிஞ்சு விழ நிலைமை இருக்கு, பழுது பார்க்கணும்னாலும் அப்படியும் போயிடும், வீடு அழியும். அது எப்ப போகும், எப்ப சேதமடையும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எப்ப இடிஞ்சு விழறாப்புல இருக்கு, நம்ம எந்த சமயத்திலயும் விழுந்துடும், நம்ம காலி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இந்த உடலும் எப்பொழுது வேணாலும் போகக்கூடிய நிலைமையில உள்ளதுங்கிறதுனால நம்ம ரெடியா இருக்கணும். நமக்கு எப்ப மரணம் வரும் தெரியாது, அந்த இடிந்து எப்ப விழும் தெரியாது மாதிரி மரணம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் அது நிச்சயம் உண்டு. பிறப்புன்னு ஒண்ணு உண்டால் இறப்புங்கிறது ஒண்ணு உண்டு இல்லையா? அதனால யாருனாலும் அதற்கு விதி விலக்கே கிடையாது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு திருக்குறள்ல சொல்லுவா.
நாம ராத்திரி டெய்லி படுத்துக்கிறோம் ஒரு நம்பிக்கையில காலம்பரை எழுந்துருவோன்ட்டு. அதனால தான் நாம தூங்கி எழுந்தோன்னே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு எனக்கு நீ பிறப்பு கொடுத்த, நேற்று ராத்திரி நான் படுக்கும்போது எனக்கு நாளை காலம்பரை முழிப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. அவன் கையில இருக்குது, நமக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால நாம ஒரு நாளைக்கு எழுந்துக்காமையே போலாம். இந்த இப்படி தூங்கி தூங்கி இப்ப எழுந்துக்கும் போது ஒரு நாளைக்கு எழுந்துக்காமலேயும் போயிடுவோம் இல்லையா? அப்போ நம்ம உறங்கி எழுந்துக்கணும். அந்த இடத்த என்ன பண்ணணுமா, டெய்லி தொடச்சிடணுங்கிற, கீழே படுத்துட்டு இது பண்ணினா. ஏன்னா நம்ம உடம்பு என்னது, உறங்குவது போலும் சாக்காடு அப்படிங்கிற. அப்போ டெய்லி தொடச்சிட்டு தான் இது பண்ணணும். அதனால தான் வாசலை முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல எப்பொழுதுமே வாசல்ல ஒரு இது தண்ணி விட்டுட்டு தான் வீட்டுல அடுப்பே மூட்டணும்பா. அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம நித்தியம் தூங்கி எழுந்துக்கும் போதே அந்த நிலைமை. நம்ம தூங்குவது கூட ஒரு தற்காலிக மரணம் தான். அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம தூங்குறோம், நாளை காலம்பரை எழுந்துப்போம்ங்கிறது அவன் கையில இருக்கு இல்லையா? அப்போ மரணம் அப்படிங்கிறது சாதலில் இன்னாதது இல்லை அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். மிக வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்கிறார். மணிவாசக பெருமான் என்ன சொல்றாருன்னா, யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படிங்கிறார். மரணம் அப்படிங்கிறது பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சட்டையை கழட்டி போட்டுட்டு அடுத்த இதுக்குள்ள போட்டுட்டு போற மாதிரி. எப்படி ஒரு உடை கிழிந்து போயிடுத்துன்னா அதை களைஞ்சிட்டு புதிய உடை அணிந்து போது போல, இந்த உடலை எடுத்த ஆன்மா இந்த நைந்த உடலை விட்டு விட்டு இன்னொரு புதிய உடலுக்குள் புகுகின்றது அப்படின்னு கீதையோட 2ஆம் அத்தியாயத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். வாசாம்சி ஜீர்ணானி ஏதா விகாய நவானி கிருண்ணாதி நரோ அபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணான் யஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி அப்படின்னு சொல்ற பகவான் சொன்ன. இது போல இந்த 2ஆவது அத்தியாயத்துல நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில அனுபவிச்சிருக்கோம். அடுத்த இதுக்கு மாறிடும். அப்படியே நமக்கு மொத்தம் 5 சரீரங்கள் இருக்கிறதா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம், கஞ்சுகம், யாத்தனா அப்படின்னு 5 விதமான. அப்ப மரணம் அப்படின்னா அந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து உயிர் பிரிஞ்சு போறது இல்லையா, அந்த அவஸ்தை தான் மரணம். அதற்கு பிறகு கூட அந்த உயிருக்கு உடம்பு இருக்கான், நமக்கு தெரியாது. அதுதான் சூஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு இந்த 2 சரீரங்களோட அது உலாவின் இருக்குமா. ஸ்தூல உடலோட இருக்கும்போது நம்ம கூட இருக்கு, ஆனா நமக்கு அது தெரியாது. மரணம் நிகழ்ந்தோன்னா மத்த 2 சரீரங்களும் அந்த அந்த உயிரோட இருக்கு. அது போல நாம எப்படி இருக்கோம், நம்ம 3 விதமான உடைகள் போட்டிருக்கிற மாதிரி 3 விதமான உடம்புகளுடன் உயிர் எப்பொழுதும் நம்மளுக்கு இருக்கின்றது. அப்போ இந்த மரணம் அப்படின்னு இந்த சட்டையை கழட்டுவது போன்றதுன்னு சொல்லும் போது, ஸ்தூல உடலுடன் இருக்கும்போது கனவுல அது சூஷ்ம உடலோட கனவு காண்கின்றது. அந்த ஸ்தூல உடல் நீங்கின பிறகும் அந்த சூஷ்ம உடலுடன் அந்த உயிர் அது அதோடய அப்படியே வாழ்கின்றதான். அதனால தான் அது இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்றதான். ஸ்தூலத்தோட இருக்கும்போது சூஷ்ம சரீரம், ஸ்தூல நீக்கத்திற்கு பிறகு சூஷ்ம சரீரம் என்ன சொல்லப்படுகிறது, யாத்தனா சரீரம் அப்படின்னு அந்த சரீரத்துக்கு பெயர். இந்த ஸ்தூல சரீரம் நீங்கிடுத்துனா அந்த சூஷ்ம சரீரத்துக்கு யாத்தனா சரீரம் அப்படின்னு சொல்றார். அதுதான் சொர்க்க நரக அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கின்றதான். ஏன்னா அது ஞான நூல்ல சிவஞான சித்தியார் சொல்லியிருக்கார். பூத்தனா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே, யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உயிக்க நரகொடு சொர்க்கம் துய்த்து தீதிலாய் அணுவாய் போனி சேர்ந்திடும் சீவன் எல்லாம்னு சிவஞான சித்தியார் சொன்ன மாதிரி, எந்த மாதிரியாலும் நமக்கு ஒரு கால அளவு இருக்கு. நம்ம பிறந்த உடனே இத்தனை காலம் இந்த பூமியில நீ வாழ்வ, இந்த சமயத்துல நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன்னு காலனுக்கு தெரியும். நமக்கு தெரியாது அந்த காலம் எப்பொழுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா காலன் கரெக்டா கணக்கு பண்ணி வச்சிருப்பான். அந்த காலத்தை அவன் தவறாமல் தெரிந்து வருவதனால தான் அவனுக்கு காலன்னு பெயர்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த உடம்ப கூறு போட்டு உயிர் எடுத்துன்னு போயிடுவான், அதனால புற்றுவன்னு சொல்லுவா. அப்போ தோன்றினால் ஒரு பொருள் மறையுங்கிறது உலகத்து நியதி இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் எதுனாலும். அப்ப தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை அப்படின்னு சுந்தர தேவாரத்தில் சொல்லியிருப்பார்.
அத மாதிரி வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் திணைப்போதளவும் நில்லாது கண்டாய்ன்னு பட்டினத்தார் சொன்னார். அதனால தான் நிலையற்ற இந்த சரீரம் குரம்பை அப்படின்னு சொல்றா. அப்பர் கூட சொல்லியிருக்க, பொத்தார் குரம்பை புகுந்து ஐவர் நாளும் புகழ் அழிப்ப மத்தார் தயிர் போல் மருகும் என் சிந்தை மறுக்கொழுவி அத்தா அடியேன் அடைக்கலம் கண்டாய் அமரர்களிடம் சித்தா திருச்சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த குரம்பை அடுத்து அது சொல்லியிருக்கார். அதுதான் இந்த குரம்பைங்கிற சரீரம். குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெம் கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது அப்படின்னு சொல்றார். ஏன்னா யம தர்மராஜன் காலம் அறிந்து கரெக்டா வந்துடுவான். அவன் யம தர்மராஜன் எப்படி எல்லார் உயிரையும் கொண்டு போற கொடிய செயல் செய்யவன், ஆனாலும் அவன் தர்மராஜா. ஏன்னா அவனுக்கு காலமே தவறாமல் இவன் நல்லவனா கெட்டவனா ஏழையா பணக்காரரா, இவன் வயசானவன் இவன் குமரன் இவன் கிழவன் அப்படின்னு ஞானி அஞ்ஞானி அப்படின்னு இந்த பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதிதான். அதனால தர்மத்தோட வழி நடக்கிறதுனால தர்மராஜா யம தர்மராஜா. அப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு உள்ள காலம் முடியும் போது கரெக்டா அவன் அந்த வரம்பை மீறாம கவர்ந்து செல்கின்றான். அதனால தான் வரம்பை அடுத்து அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த வரம்பை அவன் மீறவே மாட்டான். எமக்கு முன்ன பின்ன ஒரு இது தவற மாட்டான் அவன் வந்துட்டோம். அதனால யமன் வெம்குற்றுவன். ஏன்னா இந்த சாதல் நம்ம அந்த கொடிய துன்பத்தை கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இறப்பவனுக்கும், அதனால அவன் சுற்றத்தவர்கள் எல்லாம் வருத்தப்படுவாளே வேதனை தருவதனால சுற்றத்தவர்களுக்கெல்லாம், அதனால யம தர்மராஜன் வெம்கூற்றன் அப்படிங்கிறார். அப்போ இந்த மரண காலத்துல இந்த மனம் படுற துன்பம் இருக்கே அத சொல்லியே முடியாது அப்படிங்கிறார். அதனால மருகுதல் அப்படின்னு சொல்றது. ஏன்னா மருகுதல்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே திகச்சு நிக்கிறது. நமக்கு ஒரு மூங்கில் இருக்கு, ரெண்டு பக்கமும் தீப்பிடிச்செறியறது, நடுவுல ஒரு எறும்பு இருக்கு. அப்ப அது எப்பேற்பட்ட நிலையில இருக்கும் அனுபவிக்கும். அதனால்தான் அங்க போறதா இங்க போறதான்னு மருகும். இதனாலதான் மணிவாசகர் கூட இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் அப்படின்னு உருக்கி சொல்லுவார். அப்படியே புண்ணில் புளிப்பெய்தால் போலேன்னு ஆண்டாள் அந்த மரண ரண வேதனை அப்படி சொல்ற. கொடியது மரண வேதனை. அதனால தான் மருகும் அப்படிங்கிறார். மரணம் வரும்போது மனம் மருகுதல் அது எல்லாருக்கும் உள்ளது. எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கா இத ஏன்னா அபிராமி பற்ற அபிராமி பதியத்துல நம்ம பார்த்தோம். மை போதகத்திற்கு நிகர் எனப்போதும் எருமை கடா மிசை ஏறியே மா கோர காலன் வரும்போது தமிழ் மனம் கலங்கி தியங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்கா. அருணகிரியார் சொல்லியிருக்கார். அது காகா நமனார் கலகம் செய்யும் நாள் அப்படின்னு கந்தர் அனுபூதியில பார்த்திருக்கோம். அருணகிரியார் சொல்லியிருக்கார். அப்படியே யமதூதர் வளைத்து பிடித்து என்னை வா என்று இழுத்திடும் போது நெஞ்சம் கலங்கி தேங்கிடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது அப்படின்னு அகஸ்தியர் சொல்லியிருப்பார். அத மாதிரி எத்தனையோ பேர் அதை பத்தி சொல்லியிருக்கா. நம்மளுக்கு இந்த யமன் வரும்பொழுது மனசு எப்படி மருகும் எப்படி தியங்கும் அப்படின்னு. ஆனாலும் யமன் எப்படி அவன் வந்தது வராம என்ன பண்ணிடுறான், அவன் எப்படி காலம் வருதோ அந்த காலத்துல கரெக்டா எடுத்துட்டு போயிடுவான். அதனால இப்படி எல்லா மரண வேதனை பத்தி எல்லாருமே சொல்லியிருக்கா. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு அழகா சொல்லியிருக்கார். உயிர் இறக்கும் கொடுங்குற்றின் நுழையச் சொன்னான் என கம்பர் தசரதனோட உயிரினா விளங்கின ராமனை கேட்டது யாரு, விஸ்வாமித்திரர் கேட்கிற எனக்கு தட்ச ஞாகத்தை காக்கத்திற்காண்டி கரிய செம்மல் ஒருவனை தகுதின்னு ராமனை கேட்ட போது தயரதன் அப்படியே மருகி போனானா. அந்த நிலையைத்தான் எப்படி யமன் நேரிடையாக அப்படியே உயிரை கொடுன்னு கேட்டது போல தயரதனுக்கு இருந்ததுன்னு உயிர் இறக்கும் கொடுங்குற்றின் நுழைய சொன்னான் அப்படின்னு கம்பர் அதை அழகா எடுத்து சொல்லியிருக்க. அதனால கொடும் யமவாதனிலிருந்து அப்ப நம்ம எப்படி விடுபடுவது?
அதத்தான் அடுத்தாப்புல சொல்றார். அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் அப்படின்னு சொல்றார். எனக்குப்பா காலன் வந்து என்னை மனம் கலங்க செய்து தேங்கி போய் என்னை அழைத்து போக வரான். அம்மா, நீ எப்படி வரணும்? உன்னுடைய பரிவார தேவதை அரம்பை அடுத்த அறிவையர் சூழ, அவர்கள் எல்லாம் சூழ, அந்த பரிவார தேவதைகள் எல்லாம் புடை சூழ என்ன சொல்றா? வளை கை அமைத்து, கை வளையல்கள் எல்லாம் நீ வந்து அந்த சப்தத்திலேயே யமன் வந்து இதாயிடுவான். அப்படி வந்து என்னை அஞ்சாதே அப்படின்னு என்னை அபயம் அளித்து காப்பாத்தி அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறது இவர். இப்படி அன்னையின் பூரண அருள் அபிராமி பட்டருக்கு இருக்கு. அவரே இப்படி பிரார்த்திக்கிறாரே அப்படின்னா, அப்போ பிரார்த்தித்தால்தான் அன்னை காத்தருள்வாளா அப்படின்னா, நமக்கு எப்படினாலும் பார்ப்பேன். நம்ம ஒருத்தர் வந்துட்டு போறா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரொம்ப நெருங்கின உறவினர்கள், ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? உடனே கண்ணில் தண்ணீர் மல்கும். ஊருக்கு போறாளேன்ட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பும் போது எல்லா கண்ணில் தண்ணி வர அப்படியே அனுப்புவோம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா உயர்ந்த அன்பினுக்கான எடுத்துக்காட்டு. அது நம்ம வந்து அவ நம்மளை மறந்துடுவா இல்ல இதாயிடுவாங்கிறதுக்காண்டி இல்லை. அது போல அபிராமி பட்டர் அம்பாள் கிட்டக்க வேண்டிக்கிறார். அவர் வந்துட்டு எப்படி ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன நீ பாத்துக்கோமா அப்படின்னு சொல்றார் அபிராமி பட்டர். யமன் வந்து கரெக்டா நம்மளோட ஆயுள் வரம்பு அறிந்து அவன் தனக்குள்ள கடமையை செய்ய வர. அப்படி வரும்போது நீ நல்லவனா, அது செஞ்சிருக்கியா, இது கெட்டவனா அப்படின்லாம் பாக்குறது இல்ல. யாரா இருந்தாலும் எப்போதாயினும் கூற்றுவன் வருவான். அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருளடவும் போகான், சாற்றவும் போகான், தமரடவும் போகான். நல்லார் என்னான் நல்குறவு அறியான், தீயார் என்னான் செல்வர் என்று உண்ணான் அப்படின்னு சொல்ற மாதிரி மார்க்கண்டேயன் சிவபெருமான் அருகில் அப்படியே அகலாம இருந்து எவன் வரப்போறான்னு தெரியும், அப்படியே பக்தி பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த கூற்றுவன் விட்டானா, வந்தான். கரெக்டா எந்த நேரத்துக்கு வரணுமோ அந்த நேரத்துக்கு வந்து பாச கயிற்றை வீசினா. அந்த குழந்தை என்ன பண்ணினா, சிவபெருமானை கட்டின்றதுனால அந்த கரை கண்டன் மேல வீசினான். எதனால்தான் திருக்கடவுர்ல இந்த நிகழ்ச்சி அபிராமி பற்ற. அதனால மார்க்கண்டேயனிடம் யமன் வந்தது போல நீ வந்து தன்னிடமும் அவன் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அம்பாள் கிட்டக்க முன்னெச்சரிக்கையா சொல்றாரு. நம்ம பார்க்கலாம். நமக்கு எப்படி வரப்போறதுன்னு தெரிஞ்சாச்சுனால் நம்ம வந்து அதை வந்து காப்பாத்துறதுக்காண்டி நீ அப்போது வழக்கை அமைத்து என்னை அஞ்சல் என்பாய்ன்னு சொல்றார். அவர் வந்துட்டு யமன் வந்து எதையுமே பார்க்கறது கிடையாது. அதனால தான் இவர் என்ன சொன்ன, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட கோயில் திருப்பதியத்துல பேராது காமத்தில் சென்றார் போல் அன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய் சென்று அடிவீழும் திருவினாரை ஓராது தருமனார் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் பேராளன் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் அன்றே அப்படின்னு சொல்றார். அபிராமி பற்ற சொல்ல ஆழ்வார்கள் எல்லாருமே சொல்றா. என்னெல்லாம் சொல்றா? எனக்கு பெரியாழ்வார் கூட எய்ப்பு என்னை வந்து நலியும் போது ஆங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன பாடினார். அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? காலன் வரும் தருணம் நீ என்னை வந்து காத்திரணுங்கிறார். ஆழ்வாரோ நான் இன்னைக்கே உன் நாமம் சொல்றேன், இதை நீ கணக்குல வச்சுண்டு என்னை காப்பாத்தணும். நான் அன்னைக்கு சொல்ல முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. அதனால தான் அப்பர் அடிகள் சொல்லுவார், ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன்னு அப்பர் சொல்லுவார். அது மாதிரி அருணகிரியார் இருவினை மும்மலமும் அடி அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை நீ அருள் அப்படின்னு சொல்றார். அத மாதிரி இதுல என்ன சொல்லலாம்? ஒரு பாடல், நடையும் தளர தேகம் ஒடுங்க, நடையும் தளர தேகம் ஒடுங்க, நாவது குளர கண்கள் மங்க, என்ன செய்வாய் துணையார் வருவார், நீ என்ன செய்வாய் துணையார் வருவார். அதனால் என்ன சொல்றார்? மனமே கணமும் மறவாதே ஜெக ஈசன் மலர் பதமே, மனமே கணமும் மறவாதே அப்படிங்கிற. அதனால தான் எப்படி வந்து மனதை உருக வைக்கிறது. அன்னைக்கு நான் என்ன செய்வேன், இன்னைக்கு நான் சொல்றேன் உன்னை நீ என்னை பார்த்து காப்பாத்து. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால்
நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு அப்பர் சுவாமிகள் அங்கமாலையில சொல்ற மாதிரி, நீ எப்படி தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கி என்னை கண்டாவி கொள்ள நமன் வரும் வேளையில் காத்திடுவாய்ன்னு கள்ள விநாயகர் பதிகத்துல பரமஹம்சர் உயிர் உடலை அப்படி சொல்றக்க. அப்போ எல்லாருமே உயிர் வரும் அந்த போகும் நேரத்துக்கு ஒரு மனசுல ஒரு கலக்கம். அதனால தான் இறுதி காலத்துல நம்மள உறுதியாக காக்கக்கூடியவள் அன்னை அபிராமி தான் அப்படின்னு திடமோட அபிராமி பற்று என்ன சொல்றாரு, அந்த தருணம் நீ என்னை என் கிட்டக்க உன் வளைக்கைகள் ஒலிக்க அஞ்சல் என கூறி அபயம் தர வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார். அப்ப காலன் என்னை வளைக்கையில் உன் வளைக்கை ஒலி கேட்டு அவன் ஓடி ஒளிந்திட வேண்டும்னு சொல்ற. அப்போ நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட மரணம்ங்கிறது சாவு இறப்பு. ஆனா மகான்கள்லாம் போனானா அவ பூர்ணத்துவம் அடைந்தார் அப்படின்லாம் சொல்லுவா, ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்லாம் சொல்லுவா. அப்ப சாதாரண மனிதன்கிறது எப்படி நம்மளுடைய உடல் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போகிற மாதிரி விடுதலை அடைந்து போகிற மாதிரி. அதனால தான் பொங்கும் இளமை ததும்பும் விண்மேனியாள் பொற்பதத்து குங்குமமிட்டு குளிர் நரும் சந்தனம் கோலமிட்டு துங்கமிகு துதிபாடி செழு மலர் தூவி வாழ்த்தி மங்கள ஜோதி எடுப்பார்க்கு ஏவலர் வானவரேன அகஸ்தியர் சினமாரி உயிரோட உடல் இருக்கும் போதே இறை உணர்வோட வாழ்ந்தால்தான் அவரை அணுக கூச்சுவனும் அஞ்சுவான்னு சொல்றார். அப்போ அடியாரோட மரண பயத்தை எல்லாம் அம்பாள் நீக்கக்கூடியவள். மிருத்யுதாரு குடாரிகா அப்படின்னா மரணம் அப்படிங்கிற அந்த மரத்தை வேரோடு அறுத்து எரியும் கோடாலி போன்றவளா அம்பாள். அதைத்தான் மிருத்யுதாரு குடாரிகா அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், என்ன பார்த்தா அருணகிரியார் என்ன பண்ணார், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம்னு அப்பர் சொன்னார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உனை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவீரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவேன்னு அருணகிரியார் சொன்னார். காலா உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், இந்த காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கின்றேன்னு மகாகவி பாரதியார் அப்படியே எழுச்சிப்பட சொன்னார். அப்போ அத மாதிரி காலன் வரும்பொழுது காவல் நமக்கு அம்பாள் தான். அதனால தான் அபிராமி பட்டர் அந்தகனுக்கு அஞ்சு அபிராமியை அவன் என்னை ஆட்கொள்ள வரும் தருணம், என்னை அவன் எடுத்து போக வரும் தருணம் நீ காக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அவர் பக்தியே செய்யாது இருப்பவர்களுக்காக இது இப்படி சொல்றார். ஆனால் இறையருளுக்கு பாத்திரமானவர்கள் மரளியையும் அந்த மரணத்தையும் அலறச் செய்யும் வலிமை பெறுவார்கள் அப்படின்னு எத்தனை பேர் அழகா இதை சொல்லியிருக்கா. நீ வாடா நான் பாத்துக்கிறேன், நீ வந்துடுவையா அப்படின்ட்டுலாம் கேட்கிற. அடுத்தது நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு சொல்ற. ஏன்னா இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் அப்படின்னு ஈசனையே இசைய வைப்பது இசை. அசையாததையும் அசைய வைப்பது நம்ம பார்த்திருக்கோம் திருவிளையாடல்ல. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனித ஆணவம் பெரிதா அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு நாகம் கூட மகுடியோட இசைக்கு படம் எடுத்து ஆடும். அதனால கண்ணனோட குழலிசை நாளைக்கு கோகுலாஷ்டமி, அந்த கண்ணனோட குழலிசை விண்ணவரை கூட எல்லாரையும் மயக்கி அப்படியே நிக்க வச்சுதான் ஆடாமல் அசங்காமல் இருக்க வைக்கக்கூடியது. கன்று பசுவினமும் நின்ற குழல் இசையில் என்றும் இறைவன் மிக கனிவோடு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட இது இசை. ஆணவத்தால கைலை மலையை தூக்கின ராவணன் சிவபெருமான் கால் ஊன்றனால அந்த மலைக்கு அடியில சிக்கி தவிக்கும் போது சாமகானத்தினால சர்வேஸ்வரனை மகிழ செய்து வாழ்வு பெற்றான்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு. அத மாதிரி ஞாத பிரம்மம் தியாக பிரம்மம் இறைவனை இசையால தன்னுடைய இல்லத்திற்கே வரவழைத்தார். அப்போ பாணபத்ரன் திருவிளையாடல்ல நம்ம பாட்டுக்காக விறகு சுமந்த சோமசுந்தர பெருமான் திருவிளையாடல் அதை நம்ம பார்த்திருக்கோம். அதனால சிவபெருமானே தனக்கு பிடித்தமான அர்ச்சனை பாட்டு அப்படின்னு சொல்ற அந்த இது அப்பேற்பட்ட இசை. அதனால சுந்தரர் பாடலுக்காக திருவாரூர்ல தெருவுல இறைவன் என்ன பண்ணாராம், ஏவலாளாக இறைவன் போனாராம் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார்.
பாவலான் ஒருவன் செந்தமிழ் பாடலுக்கு இறங்கி ஏவலாளாக இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே அப்படிங்கிறார். அப்ப நல்ல இசை இருக்கும்போது அது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க, ஒரு தியானம் கை கொடுங்கிறார். இசை அப்படின்னா அது அப்படியே கண்ணை மூடி யாரும் எந்த மொழியா இருந்தால் கூட இசை நம்மளை மயக்கக்கூடியது. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போயினேனடா, அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பாயடா அப்படின்னு இசையின் மேன்மையை பத்தி நம்ம அந்த பாட்டே நம்மளுக்கு தெரியும். நம்ம அம்பாளை பத்தி காளிதாசன் என்ன சொல்லியிருக்க, சியாமலாதன ஜெய சங்கீத ரசிக்கே, இசையிலும் இசைப்போர் இடத்திலும் அசையாத அன்பு கொண்டவள் நீ அப்படின்னு சொல்றா. ஏன்னா அம்பாளே அந்த சங்கீத ரசத்துல மூழ்கி அப்படியே என்ன பண்ணுவாளாம், அப்போ அந்த சமயத்துல அவளுடைய முதுகெலும்போட அடிப்பாகம் வரை அவளுடைய கூண்டல் நீந்து அதுல உள்ள கதம்ப மலர் கொத்து அசைந்தாடுவது அற்புதமாக இருக்கும்னு அப்படியே காளிதாசன் சியாமலா தண்டகத்துல சாதராரம்ப சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபஸ்ர காபஸ்ர சூலி சனாத தத்ரிகே சானிமத் புத்திரிகே அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஏழு இசையாய் இசை பயனாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உத்தமமான இசை வடிவெடுத்து காட்சி தரும் ஒப்பற்ற தலைவி அப்படின்னு அபிராமி பத்தி அழகா சொல்றார். அதனாலதான் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு திருவண்ட பகுதியில மணிவாசன் பெருமான் சொல்லியிருக்கார். சங்கீத சியாமலை அம்பா, அந்த சங்கீதத்தின் அதிர்ஷ்டமான தேவதை. இசை, இன்னிசை, கீதம், சங்கீதம், சம் அப்படின்னு சொன்னாலே சிறந்த தெய்வத்தோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடியதுதான் சங்கீதமாக சொல்லப்படுகின்றது. இறைவனோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது, கீர்த்திகளை எல்லாம் எடுத்து சொல்வதுதான் கீர்த்தனைன்னு சொல்லுவா. அம்பாள் கீர்த்தனையில் மூர்த்தமானவள் அப்படின்னு மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆரியா சதகத்தோட 99வது பாடல்ல மூக்கர் சொல்லியிருக்கார், கலமஞ்சுலவாகணும் இத கலபஞ்சர கதசுக கிரௌக கண்டியாது அம்பரதனாம்பரம் கதபிம்ப பலம் சம்பராரினானஸ்தம்னு. அம்பிகையோட உதடு எப்படி இருக்கான், கோவை பழம் போல சிவந்து இருக்கான். கரும்பு வில்லை கையில் ஏந்திய காமன் என்னும் வேடன் அம்பாளுடைய இசையினையும் செல்லும் இனிய சொல்லை கேட்டு அவன் தொண்டையிலிருந்து ஒரு கிளி பேசுவதாக நினைத்து அதை பிடிக்க அங்க ஒரு கோவை பழத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு அவரோட கவித்துவத்தை அழகா வெளிப்படுத்தி இருப்பார் மூக்கர் சோ இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படிங்கிற மாதிரி அதுக்குத்தான் அழகா சொல்றார் இவர் நரம்பை அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு சொல்றார். ஏன்னா 7 இசைக்கும் அந்த நரம்பு சொல்லுவா, யாழ் மீட்டுறது கூட அது நரம்புன்னு சொல்லுவா. அந்த இதுல ஒலிக்கும் போது இசை வெளிப்படும், அதனால நரம்பை அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியேன்னு சொல்லி அழகா இந்த பாடல்ல சொல்ற. அப்போ இந்த 7 ஸ்வரங்களை ஒட்டி நிற்கும் இசையின் வடிவாக நிற்கின்ற பெருமாட்டியேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றார். அப்படிப்பட்ட அம்பாளை நாமளும் நமக்கு தெரிந்த வரையில் இசையால் மகிழ்வித்து அவளுடைய அருளை பெறுவோமாக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம். ஜெய் அபிராமி அன்னைக்கு.